அர்ஸ்லான் கொலை வழக்குக்கு பிறகு இந்த கொலை வழக்குல வந்து பாஜகவை சேர்ந்தவர் சம்பந்தப்பட்டாங்க, அதிமுக பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர் சம்பந்தப்பட்டாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாஜகவுடைய குற்ற பின்னணிகள் கொண்டவர்கள் கைதுப்படுவதற்கான வாய்ப்புகள். அண்ணா இங்க பாருங்கண்ணா, இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்று ரிலீஸ் பண்றேங்கண்ணா. இது ஆக்சுவலா ஒரு 2-3 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இன்னைக்கு நண்பர் நீங்க கேட்டனால இதை இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஆனா இது சம்பந்தமா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக நமக்கு தெரியும். இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏன்னா திமுக கட்சியில வந்து பாரதிய ஜனதா கட்சியில குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுல யாரோ ஊர்ல இருக்கிறவங்க பேரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க. அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு. இது வந்துன்னா இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றோம். இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு புதிய பெயர் வச்சு நாங்க வந்து பேரெல்லாம் சொல்ல, நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதுல 3 காலம் இருக்கும். ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம், உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும். காலம் நம்பர் 1 வந்து பெயர் மற்றும் புகைப்படம், திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, கிரைம், அந்த குற்றச்சாட்டு என்ன, 3வது நாள். கிரைம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு இதை நாங்க ரிலீஸ் பண்றோம். 18 பேஜ் இதுல இருக்கு. ஆனா 18 பேஜ் இருக்கு, 18 பேஜ் இருக்கு. சராசரியாக இதுல இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்த வரை 112 பேருக்கு மேல மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும். இது திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே. 2021 மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா, போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம், அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கண்ணா. ஒரு கோயில்ல வந்து ஒரு டிஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம், இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம், அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம், வியாபாரி கிட்ட ஒரு 18 லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டவங்களா இருக்கலாம். அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க. இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் டாக்குமெண்ட்டை நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்க திமுகவை போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க இவங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு 5000 பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்கண்ணா. ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டை புகைப்படத்தோட, கிரைமோட, நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரிலேட் பண்ணிக்கலாம், வேற செய்தியோட கோரிலேட் பண்ணிக்கலாம். இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா. இதை பார்த்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முதல் நபர் வந்து ஜாஃபர் சாதிக்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. வேலு, கன்னிக்குட்டு, பழனிசாமி, அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஒரு 10 பேர்த்த சொல்லிங்கன்னா குற்ற பின்னணி இது வந்து ஒரு நேஷனல், ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல கவர் ஆயிருக்காது. ஆனா சேலத்துல கவர் ஆயிருக்கும், தென்காசியில கவர் ஆயிருக்கும், ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல. இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள். நீங்க பாருங்க, அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க. திமுக அதுக்கு பதில் சொல்லும் நீங்க கேள்விக்கு. அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன்.